Taste the Daily. சென்னை சூளைமேட்டில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சூளைமேட்டில் பாதாள சாக்கடை தூர்வாரும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சரிவர மூடாததால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல முறை புகாரளித்தும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா 15 நாளாக வந்தீங்கன்னா மழைநீர் வேலை செய்கிறாங்க சொல்லிட்டு காவா தண்ணி வந்துனே இருக்குது சார். இப்போ பசங்களாம் இருக்குது, இனிமேல் டெங்கு ஃபீவர் அதெல்லாம் நிறையா தண்ணியில் இந்த தண்ணி மிக்ஸ்அப் ஆகிட்டு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. அதிகாரிகள்லாம் நிறையா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறோம். டெம்பரரியாக ஒரு டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் பண்ணுறாங்க தவிர பர்மனெண்ட்டாக ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. மழை காலம் வந்தாக்க என்ன ஆகுதுன்னு தெரியல. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திறனற்ற திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பூசி பணிகளை கிராம சுகாதார செவிலியர்கள் செய்ய மறுத்ததாக செவிலியர்களின் சேவையை இழிவுபடுத்தி பேசிய திறனற்ற திமுகவின் விளம்பர வெறியர் மாசுவை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 4000 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் துணை சுகாதார மையங்களில் MLHP பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் கொண்டு வந்த திட்டத்தால் ஆசிரியர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். அரசு தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலக்கூடிய 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நடுவுல கொஞ்சம் கற்றலை தேடி என்ற திட்டத்தை ஆட்சியர் கொண்டு வந்துள்ளார். இந்த திட்டத்திற்கு 10ஆம் வகுப்பிற்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். ஏற்கனவே ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறையால் தவித்து வரும் நிலையில் ஆட்சியரின் திட்டத்தால் ஆசிரியர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை உரிய ஆய்வு மேற்கொண்டு ஆசிரியர்களின் மன உளைச்சலை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.